அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்றைக்கி வந்து சூப்பராக பூஆர் போட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது என்கிட்ட வந்து கேட்டது. வெரி சாரி, நான் ரொம்ப டிலேடாக உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்ததுக்கு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து போட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து லைக் பண்ண வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ வீடியோக்குள்ளே சூப்பராக போகலாம். பூஆர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. கேரளாவில் உள்ள ட்ராண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து நெய்யார் ரிவர். நெய்யார் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா நெய்யார் ரிவர் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிறது வந்து நம்ம இது இன்பிட்வீன் வந்து நம்ம போகிறது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லா பிளேசஸும் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரேராக யூனிக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பேர்ட்ஸ் மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஈகிள்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணணும், ஒரு அட்வென்ச்சரஸாக அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்தோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பட் ரொம்ப பாய்ஸ்னஸ். அப்போ நாங்கள் வந்து அந்த போட் ரைட் பண்ணிட்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இதில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், பட் எல்லாமே பாய்ஸ்னஸ். நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்து டெத்து வந்து உறுதி. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊர் சைடை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்க வந்து எல்லாமே சொல்லிகிட்டே வந்தாங்க. ஸோ எந்தெந்த ஏரியா இது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எவ்வளோ ஒரு டீப்பாக இருக்கும், இங்கே அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறது, இங்கே பேர்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராட்வே அதுவரை ரொம்ப நேரோ ஒரு கேனருக்குள்ளே தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். இந்த ப்ராட் பிளேஸ் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராட் பிளேஸ்க்கு வரோம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக கேரளாவில் பியூட்டி வந்து அப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வர வேண்டிய ஒரு பிளேஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலியாக தனியாக போட்டை எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம என்ன வேணாலும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அந்த பியூட்டியெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு அவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வராங்க. நம்ம என்ன கேட்டாலுமே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வராங்க. ஸோ இந்த ப்ராட் வியூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளை சுற்றி சுற்றி நிறைய போட்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சுங்க, நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ சொன்னாங்க இங்கே வந்து எல்லாமே சீ ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜ்ஜுக்கு தனியாக, நான்வெஜ்ஜுக்கு தனியாக, ஈவன் சைனீஸ் கூட உங்களுக்கு வந்து தனியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்களாம். நல்லா இருக்கும் அப்படிங்க அந்த டேஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம், இப்போ சீஷோர் போய் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹவுஸ் போட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரிவர் ஹவுசஸ்ன்னு கூட நீங்கள் வந்து நேம் மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம அலப்பியில் போய் பார்த்தோம் இல்லையா, நம்ம போட் ஹவுஸ் வீடியோ இருக்குது. இல்லை நான் பார்க்காதவங்களுக்கு வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டில் ஏறி ட்ராவல் பண்ணிகிட்டே ஒவ்வொரு பிளேஸாக அந்த ஹவுஸ் போட்டில் ஏறி நம்ம எல்லா இடமே ட்ராவல் பண்ணோம். இங்கே அப்படி இல்லைங்க, அது வித் ஸ்டாண்ட் ஆகி அங்கேவே அந்த ஹவுசஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே ரெண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து சொன்னாங்க எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் டே வந்து உங்களுக்கு 10,000 ருபீஸ் ஆகும். ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், நம்மளுக்கு தேவையானது நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஒரு எப்படின்னு சொல்ல ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதில் லீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை டர்ன் பண்ணி வரும்போது நம்மளுக்கு அந்த ஹவுஸ் வியூஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸில் நம்ம வந்து ஸ்டே பண்ணும்போது எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ சன்ரைஸ் சன்செட்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி பிளேஸ் இருக்குது. அங்கே ஹார்ஸ் ரைட், கேமல் ரைடு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், பட்டமிடலாம், எவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ கேமலில் பார்த்தோன்னே நம்ம குட்டீஸ் வந்து கண்டிப்பாக ரைட் போவோன்ட்டாங்க. ஒரு அடல்ட், ஒரு பெரியவங்க ப்ளஸ் வந்து 2 குட்டீஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து அவங்கள போக சொன்னேன். ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிறதுனால. ஸோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. பட் அம்மா பேலன்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷேக் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. கேமல் ரைட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஹார்ஸ் ரைட் நிறைய நேரம் பண்ணியிருக்காங்க குட்டீஸ் எல்லாம். என் ஹஸ்பண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தான் நம்ம ஊரில் பட்டம் இருந்தாலும் இப்படி ஒரு நியூவாக ஒரு பிளேஸில் போகும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இல்லையா? சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு விட்டாச்சு. குட்டீஸ் எல்லாம் பட்டம் வாங்கி அதையுமே வந்து பறக்க விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அங்கே வந்து நல்லா காற்றுலாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆராதனாவோட ஃபேவரட் மேங்கோ. அவள் எங்கே போனாலுமே வாங்கி சாப்பிடுவா. ஆராதனாக்கு மட்டும் இல்லை, நீசஸ், நெஃப்யூஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலுமே எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அங்கே ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மேங்கோ தான். ஸோ வந்து ஆராதனா கேட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயும் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அங்கே ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தோம் இல்லையா ஹோட்டலில். ஸோ அதனால் லிமிட்டடாக நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு நம்ம போட்டில் சூப்பராக ஏறி கிளம்பியாச்சுங்க. போட்டுக்குள்ளே போகலாம். சூப்பர் ஷீப்யோர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இனிப்போய் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் போட்டதை வந்து போய் சாப்பிட்றலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க போய். ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நம்ம நிற்கும். ஸோ அப்படியே கூட வாங்கி சாப்பிட்லாம், இல்லை நம்ம உள்ளே போய் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து போட்லேயே அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடலான்ட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து காஃபி ப்ளஸ் ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு போகலாம். ஆமாம் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கு. காமிங்க. ஸோ என்னென்னமோ இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு. ஸோ இது வந்து குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிவ் மீ ஒன். இப்படி தான் இருக்குது, பார்க்க ரொம்ப எம்மியாக இருக்குது. பட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாட் பேட், நல்லாயிருக்கும். டொமேட்டோ டேஸ்ட் வந்து நல்லா ஒரு ஹெவியாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்க்குறேன். யம்மி. எல்லாரையும் காஃபி வேண்டாம் வேண்டாம் எப்படியா மேடம் ஸோ காஃபி குடிச்சிருக்கு வேண்டாரா அங்கே போய் சாப்பிட்றேன். காஃபி டேஸ்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ரிட்டர்னிங் ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 6:05 நம்ம அங்கேருந்து 4:45 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி இப்போ வந்து 6:05 ஆகுது. நம்ம ஃபுல்லாக போய் முடியலை. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து அதில் சேல் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிட்டர்னிங் ஜேர்னியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும்னா ப்ளீஸ் வாங்கிட்டு போயிருங்க. டூ காஸ்ட்லியாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்தால் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போகிறது நல்லது. இது வந்து என்னோடய சஜஷன் தான். பிகாஸ் ரொம்ப காஸ்ட்லிங்க.
ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ வந்து கீழே சூப்பராக வந்தாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக 1.5 hours வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ் வந்து 2500 வந்து வாங்கினாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை விட கம்மியாக கூட அவங்க வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தான் மேலும் மேலும் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்ங்க.